ஒருமுறை இந்திரன் தேவலோகத்திலிருந்து கொண்டு வந்த பாரிஜாத மலரை, அதாவது பவள மல்லியை கிருஷ்ணரிடம் அளித்தார். கிருஷ்ணனோ அதை பாமாவிடம் கொடுத்து விட்டார். இதை கண்டு ருக்மணி கோபமுற்றாள். அவளை சமாதானம் செய்ய முயல ருக்மணியோ தனக்கு பாரிஜாத மரமே வேண்டும் என்றாள். கிருஷ்ணன் இந்திரனிடம் கேட்டு பாரிஜாத மரத்தை பெற்று அதை ருக்மணியின் கிரகத்தில் ஊன்றினார். ருக்மணி சமாதானமானாள். ஆனால் அந்த மரத்தில் பூத்த பூக்கள் அனைத்தும் பாமாவின் வீட்டில் உதிர்ந்தது. ருக்மணிக்கு ஒரு பூ கூட கிடைக்காமல் போனது. பொறாமையால் ருக்மணி கேட்டது பாரிஜாத மரத்தைத்தான், பூவை அல்ல. அதனால்தான் இன்றும் கூட பாரிஜாதம் என்ற பவளமல்லி தானாகவே உதிரும் தன்மையுடையது. வாயு புராணத்தில் மற்றொரு கதையும் உண்டு. முன்னொரு சமயம் பவளமல்லிகா என்றொரு தேவதை சூரியன் மீது காதல் கொண்டு அதை அவரிடம் தெரிவிக்க, சூரியனோ அதற்கு மறுப்பு தெரிவிக்கின்றார். மனம் வருந்திய பவளமல்லிகா சூரியன் மீது கோபம் கொண்டு, என் தூய்மையான காதலை நீ மதிக்கவில்லை, இனி என்றும் உன் முகத்தில் விழிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு பவளமல்லி பூவாக உருமாறினாளாம். அதனால்தான் இன்றும் பவளமல்லி இரவில் நில ஒளியில் இதழ் விரித்து நறுமணம் பரப்பி காலை சூரியன் உதிக்கும் முன்னரே பூமியில் உதிர்ந்து விடுகிறது. விஷ்ணுவிற்கு உகந்தது பவளமல்லி. இதன் வேரில் ஆஞ்சநேயர் வாசம் செய்கின்றார். எனவேதான் பெண்கள் இம்மலரை தலையில் சூடுவதில்லை. பொதுவாக தரையில் விழுந்த மலரை சுவாமிக்கு சாற்றுவதில்லை. ஆனால் பவளமல்லிக்கு இந்த விதி பொருந்தாது. காரணம் விஷ்ணுவின் கருணை. ஒருமுறை பிருந்தாவனத்தில் கீழே விழுந்த பவளமல்லியை ராதை எடுத்து கோர்த்து கொண்டிருக்க, கிருஷ்ணர் அதன் நறுமணத்தில் மயங்கி ராதை கோர்த்த பவளமல்லி மாலையை நுகர்ந்து தன் கழுத்தில் அணிந்து கொண்டாராம். அன்றிலிருந்து தரை தொட்ட பவளமல்லி இறைசூடும் மலராயிற்று. ஓம் சாய்ராம்.